அந்தாதி என்பதனுடைய பொருளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது வெறுமனே அந்தாதி என்றும் சொல்லப்படவில்லை. அற்புத திருவந்தாதி. திரு என்று ஒரு அடை வருது, அற்புதம் என்று ஒரு அடை வருது. இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டால் அம்மாவுடைய பெருமை தெரியும். நாம் வாழணும்னு அவங்க காட்டிய கருணை அருள் வெள்ளம் தெரியும். ஒரு கால் அற்புத திருவந்தாதி அவங்க அருளி செய்யாது இருந்திருந்தார்கள் என்று சொன்னால் சைவத்தினுடைய பல நுட்பங்களை நாம் அறியாமல் போயிருப்போம். இந்த அந்தாதி என்றால் அந்தமே ஆதி, முடிவே முதல், இறுதியே தொடக்கம். ஒரு பாடலுடைய கடைசி எழுத்தோ கடைசி அசையோ சீரோ அடுத்த பாடலுக்கு தொடக்கமாக வருமே ஆனால் அதுதான் அந்தாதி. அந்தம் ஆதி, முடிவே முதல். திருவந்தாதி இறைவருடைய திருவடியை சேர்க்கக்கூடிய சிவப்பாடல். திரு என்பதனாலே இது திருவடி சேர்க்கும் பாடல் என்று தெரிகிறது. அற்புதம் அதற்கு முன்னால் ஒரு அடை, அற்புத திருவந்தாதி. அற்புதம் என்பதற்கு என்ன பொருள்? யாவரும் வியந்து போற்றக்கூடிய, விம்மிதம் எய்தக்கூடிய மேலான சிவஞானம். சிவஞானம் என்று பொருள் அற்புதத்திற்கு. கவனிங்க, அம்மாவுடைய திருவந்தாதியை பாடினோன்னா வெளியில் எங்கேயுமே கிடைக்காத சிவஞானம் எளிதாக நமக்கு கிடைக்கும்.